Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English Tricks-ல இன்னைக்கு நம்ம day 2 classல இருக்கோங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா capital letters. So டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான வீடியோ இருக்கும். இமீடியட்டாக போய் எடுத்துக்கோங்க, உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட மிஸ்டேக்ஸை உடனுக்குடனேயே சரி பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ டாபிக் குள்ள போகலாம். ஸோ கேபிட்டல் லெட்டர் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் ஆஃப் த வேர்ட் வந்து எப்போயுமே கேபிட்டல் லெட்டரில் தாங்க இருக்கணும். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரனவுன் ஐ. ஐங்கிற ப்ரனவுன் வந்து ப்ரனவுனில் என்னென்ன இருக்குங்க, ஹீ ஷீ இட்டெல்லாம் இருக்கான். ஸோ அது ஸ்டார்டிங்கில் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீ வந்து கேப்ஸில் இருக்கும், ஷீ கேப்ஸில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அதுவே நடுவில் ஐ வெண்ட் ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஹீ வந்து நடுவில் வருதா, ஆனால் அங்கே வந்து நம்ம கேப்ஸ் யூஸ் பண்ணுவோமா, மாட்டோம். ஸோ இருக்கிற ப்ரனவுன்ஸ்லேயே இந்த ஐங்கிற ஒரே ஒரு ப்ரனவுனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர் யூஸ். ஐ எங்கே வந்தாலும் கேப்ஸில் தாங்க வரும். ஓகே, அடுத்து நேம்ஸ். ஏதாச்சும் ஒரு நேம்ஸ் நடுவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கேபிட்டலில் இருக்கும். பிளேசஸ், ஐ லவ் இந்தியா அப்படிங்கிறப்போ இந்தியா நடுவில் தானே வருது, ஸோ அங்கே வந்து இந்தியா கேபிட்டலில் தான் இருக்கும். ஒரு சிட்டி வந்தாலும் கேப்ஸ். ஸ்டேட், எக்ஸாம்பிள் சென்னை தமிழ்நாடு, சிட்டி சென்னை, கண்ட்ரி இந்தியா, இதெல்லாம் ஒரு சென்டென்ஸோட நடுவில் வந்தாலும் கேப்ஸில் தாங்க இருக்கும். அடுத்து டேஸ். தேர் ஆர் த டே ஐ ஹேட் இஸ் மண்டே. ஓகே, அப்போ அந்த டைமில் வரும்போது மண்டே நடுவில் தானே வருது, ஸோ அங்கே வந்து கேப்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். மந்த்ஸ், ஜான்வரி, மை பர்த்டே இஸ் ஆன் ஜான்வரி அப்படின்னா ஜனவரி எதில் இருக்கும், கேப்ஸில் தான் இருக்கும். ஹாலிடேஸ், இது கிறிஸ்மஸ், டிசம்பர் 25th செலிப்ரேட்டட் ஆஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த கிறிஸ்மஸ் கேப்ஸில் தான் இருக்கும் நடுவில் வந்தாலும். நேஷ்னாலிட்டி, ஐ எம் அன் இந்தியன், கேப்ஸில் தான் இருக்கும். லாங்குவேஜ், ஐ லவ் இங்கிலீஷ், ஐ லவ் தமிழ் ஒரு லாங்குவேஜ். ஐ லவ் சயின்ஸ் அதுக்கெல்லாம் போட்டுருந்தாங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஐ லவ் ஃப்ரெஞ்ச், ஐ லவ் இட்டாலியன் லாங்குவேஜ், அந்த டைம் அதிலெல்லாம் வந்து கேப்ஸில் தாங்க இருக்கும். ரிலீஜியன், ஐ எம் அ ஹிந்து, ஐ எம் அ முஸ்லிம், அப்படி என்ன சொன்னாலும் அந்த ரிலீஜன் எல்லாமே வந்து அந்த ஹெச் இதெல்லாம் கேப்ஸில் தாங்க இருக்கும். அடுத்து மூவிஸ். மை ஃபேவரட் மூவி இஸ் அயன், மை ஃபேவரட் மூவி இஸ் ஜனநாயகன், மை ஃபேவரட் மூவி இஸ், எனக்கு மூவி பேர் எதுவுமே டக்குன்னு ஞாபகம் வரல, இது அது அப்படின்னு மூவி பேரில் எது நடுவில் வந்தாலும் கேப்ஸில் தாங்க வரணும். டைட்டில் பிஃபோர் நேம்ஸ், சீஃப் மினிஸ்டர் விஜய், அது மாதிரி பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அந்த மாதிரி என்ன ஒரு டைட்டில், ஒரு நேமுக்கு முன்னாடி என்ன டைட்டில் கொடுத்தாலும் அதுவும் கேப்ஸில் தாங்க இருக்கும். ஸோ ஹேஸ் வேர்ட் ஸ்டார்டிங் இன் கோட்ஸ், ஏதாச்சும் ஒரு கோட்ஸ்குள்ளே போடுற மாதிரி ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வேர்ட் இதில் தான் இருக்கும். ஐ டோல்டு ஷீ இஸ் ஹாப்பி, அப்போ ஐ டோல்டு ஐ தான் ஸ்டார்டிங், அதில் ஷீ இஸ் ஹாப்பி நடுவில் தான் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கோட்ஸ்குள்ளே வர ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தாங்க இருக்கும். அடுத்து டைட்டில் வித் நேம்ஸ். ஷீ, ஹூ இஸ் ஷீ நம்ம கேட்குறப்ப சொல்லி ஷீ இஸ் குவீன் எலிசபெத், குவீன் எலிசபெத் அப்படின்னு சொல்லி இந்த எலிசபெத்தோட நேமு டைட்டில் வித் நேம், இந்த நேமோடு சொல்கிறப்போ இந்த குவீன் வந்து கேப்ஸில் இருக்கும். ஹூ இஸ் ஷீன்னு கேட்குறப்போ ஷீ இஸ் அ குவீன், அவள் தான் ராணி அப்படி, ஷீ இஸ் அ குவீன். இங்கே ஷார்ட், இங்கே வந்து ஸ்மால் லெட்டரில் தாங்க இருக்கும். நம்ம அங்கே நம்ம குவீன்னு சொல்லி அவங்க நேம் சொல்கிறப்ப தான் என்ன வரும், இது வந்து இதுவும் கேப்ஸில் இருக்கும், இது நேம் கேப்ஸில் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும், இந்த குவீனுங்கிறது கேப்ஸில் இருக்கும். இல்லைன்னா சும்மா அவங்க பேர் சொல்லாமல் வெறும் குவீன் மட்டும் சொன்னீங்கன்னா அது வந்து ஸ்மால் லெட்டரில் தாங்க இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ஒரு 14 பிளேசஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கேப்ஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று கூட இருக்குங்க, நான் மறந்துட்டேன். அண்ட் ரிவர் கங்கா அப்படியெல்லாம் இருக்குல்லங்க, ரிவர் ஓஷன் இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாத்துக்குமே வந்து கேப்ஸில் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே எங்கெங்கே கேப் லெட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ டே 3 இங்கிலீஷ் ட்ரிக் கிளாஸில் மீட் பண்ணலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் எடுங்க. ஓகே,
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் எடுங்க. ஆனால் அப்போ தான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் உங்களால் வந்து அதை திருத்திக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் Day 3 இங்கிலீஷ் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.